ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாள் கழித்து மாடிக்கு வந்தாச்சு. திருவிழா சமயத்தில் விருந்தாளியெலாம் வந்தனால அடிக்கடி வர முடியாமல் போச்சு. வந்தாலும் இவங்கள ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க முடியாமல் போச்சு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. அதனால் மாடியில் உட்கார்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் மாதிரின்னு வந்தாச்சு. இவங்களெல்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணேன் இவங்களெல்லாம். அரிசி வச்சுட்டு வேகமாக இறங்கி போயிருக்கேன். நின்று பார்க்க ஒரு நேரம் இல்லாமல் இருந்துச்சு. இவங்களை உட்காந்து பார்க்குறதே ஒரு பெருசாக இருக்குது எனக்கு. கீழே வேலைகள் இருந்தாலும் மனசு ஃபுல்லாக இவங்ககிட்ட தான் இருந்துச்சு. சாப்பிட்றாங்களா இல்லை கிளம்புறாங்களா? இடையில வேறு மழை வேறு வந்துருச்சா, பாவம் உட்காந்து சாப்பிட முடியாமல் பறந்து போயிட்டாங்க. இப்போ மலைகள்லாம் இல்லை. நான் வினோதம் பார்க்குற மாதிரி அவங்களும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. நிறையா குறைஞ்சிட்டாங்க. கிளிகள் வருகை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வெயில்னாலையா இல்லை என்ன காரணங்கிறது தெரியல. ஏன்னா அரிசி வச்சா நிறையா அது காலி ஆயிரும். இப்போ நிறையா அரிசி மிஞ்சி கீழே சிதறி கிடக்குது. அப்பயே தெரிஞ்சிருச்சு வரல, சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு வந்து நம்ம இருந்தாலும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச மாடியில் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க பக்கத்துலலாம். அதனால் ஒரு பயத்தில் அவங்க கீழே இறங்கி சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பாதிக்கு பாதி குறைஞ்சிட்டாங்க. பாதி கிளிகள் வர்றதே இல்லை. எப்படி தான் பயந்து பயந்து ஓடுவாங்க, எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது. பக்கத்தில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். புறா வரவும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாம் அந்த வெயிலுக்கு வரலான்னு நினைக்கிறேன். காலையில் தான் ஜாஸ்தியாக இருக்கும் புறாக்கள். மாடி தோட்டம் சொல்லவே வேணாம். அடித்த வெயிலுக்கு ரொம்ப சொனங்கியிருக்காங்க. இன்னுமே தான் அவங்கள நல்லா பார்த்து சரி பண்ணணும். இனிமேல் ஒரு கேர் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ரவுண்டு மாடி தோட்டத்தை காமிக்கணும். இனி ஃப்ரீ தான். மதுரை திருவிழா முடிஞ்சிருச்சு. அழகரும் கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. காக்காவை பாருங்க, அவங்களுக்கு ஸ்டாண்ட் அதுதான். நான் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கேங்கிற மாதிரி. ஒரு வாரத்துக்கு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன். அமைதியாக இவங்ககிட்ட மட்டும் பேசிகிட்டே இருந்துட்டு கீழே அப்படியே உட்காந்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேலே வரவும் முடியல, அந்தளவுக்கு வெயில் ஜாஸ்தி. உட்காந்துருக்கலாம் முடியாது, அந்தளவுக்கு வெயில் போட்டுச்சு. என்ன அடுத்தது வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. யாருங்க கம்மியாக இருக்காங்க பாருங்க. காக்காவோட அரிசி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்மளுடைய வீடியோ கண்டினியூ ஆகும். ரெகுலராக எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது. நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. இனிமேல் அவங்கள பார்க்குறது தான். நிறைய பேர் வர்றாங்க. எல்லார் வீட்லேயும் சித்திரை திருவிழாவுக்கு விருந்தாளிக்கு தான். மாடிக்கு மாடி ஆட்கள் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆனால் இவங்க ஏன் இப்படி பயந்து ஓடுறாங்கன்னு தான் தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.